நான் ஸ்ரீமதிக்காக பேசணுன்ட்டு ரொம்பவே ஆசை எனக்கு. ஆனால் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க நம்பர் எனக்கு கிடச்சதுனால நான் பேசுகிறேன். இந்த குழந்தை இறந்ததுலேருந்து அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் விட்டதே கிடையாது. அவங்க யார் யாரெல்லாம் இந்த குழந்தைக்காக பேசுகிறாங்களோ அது அத்தனைக்கும் நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துடுவேன். அது மாதிரி செல்வி அவங்களுடைய வீடியோவும் கரெக்டாக பார்த்துட்டே வருவேன். எந்த விதத்துலையாவது இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்குமா அப்படின்றதுனால இன்ன வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த சலிப்புலாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இதுவும் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. ஆனால் எந்த விதத்துலையும் இந்த குழந்தையோட விஷயம் டைவர்ட்டே ஆகலை. எல்லாம் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது டைவர்ட் ஆகி போயிடும். அதனால நம்ம இதை இப்படியே நாளை கடத்திக்கிட்டு நாளை போய்கிட்டு அப்படி இருந்தால் இந்த ஜனங்க மறந்து போயிடுவாங்க. கிடையவே கிடையாது. அது உண்மையே கிடையாது. நீங்கள் நினைக்கிறதே உண்மை கிடையாது. ஏன்னா எல்லாரும் சைலண்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு இது கிடையாது. எல்லாரும் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னதான் நடக்க போகுது, என்னதான் இது ஆகுது அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறதுலாம் இங்கே நடக்காது. ஓகேவா? இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். அது ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்களே தான் காரணம். உங்களை சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லணும். இன்ன வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக? ஏன் தற்கொலைன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து தெரியுதா நீங்க தற்கொலைன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க பண்ற விஷயம் எல்லாமே கொலைன்னு தான். கொலை அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா தற்கொலைன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு இங்க இத்தனை விஷயத்தைய பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பண்ணணும்? உங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இப்போ கூட இவங்களுடைய செல்வியுடைய அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்? எதுக்காக? ஏன் பண்ணணும்? நீங்கள் தான் தற்கொலை தானே. இப்போ அந்த குழந்தை தற்கொலை தானே பண்ணிச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ணலையே. நீங்கள் ஒன்றும் கொலை பண்ணலையே. அப்போ எதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் இவங்களுடைய இதெல்லாம் இப்போ கூட நீங்கள் டிலீட் பண்ணுறீங்க? எதுக்காக? ஏன் அவ்வளோ பெரிய முட்டாளா நீங்கள்? தற்கொலைன்னு சொன்ன நீங்கள் சைலண்டாக தானே இருக்கணும். எது இருந்தாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். கோர்ட்டில் போய் நின்று நம்ம வாதாடி ஜெயிச்சு வெளியே வரலாம். அப்படி தானே நினைப்பாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் பண்ண விஷயம் மொத்தமே உண்மையிலே சொல்கிறேன். அப்படியே நீங்கள் கொலை பண்ணிவிட்டு அதை மறைக்கணும்னு நினச்சி இது தற்கொலை தான் சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருக்கணும். நீங்கள் இருந்தீங்களா? எங்கேயாவது இருந்தீங்களா? ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு போனால் நிறைய கதையை சொல்லிட்டு போகலாம். நிறைய கதையை சொல்ல அதை அத்தனையுமே இந்த பப்ளிக்காக இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டிட்டீங்க. என்ன? நாங்கள் தான் கொலை பண்ணோம், நாங்கள் ஒன்றும் பண்ணலை, தற்கொலை தான் அப்படின்றது நீங்கள் காட்டலை. அப்படின்றது எந்த விதத்துலையும் நீங்கள் தற்கொலைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் கொலைக்கான ஆதாரத்தை தான் நீங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கீங்க, எல்லாமே காட்டிட்டு இருக்கீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயம் சொல்லலாம். ஆரம்பத்தில் வீடியோலாம் போட்டிங்களே, அதான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஹீரோயின்லாம் வச்சுட்டு எல்லாமே பண்ணீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய தப்பு. அங்கேயே நீங்கள் அங்கேயே மாட்டிட்டீங்க. அது நீங்கள் சும்மா இருந்திருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. அங்கேயாச்சா? அதுக்கப்புறம் செல்வி, ஆமாம், செல்வி பின்னாடி எதுக்கு செல்வி பின்னாடியே வந்துட்டு ஏன் நீங்கள் ஏன் வரணும்? செல்வி பின்னாடியே வரணும். எதுக்கு எடுத்தாலும் பின்னாடி 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 செல்வி பின்னாடி எதுக்கு? செல்வின்னு அவ்வளோ பெரிய ஆளா? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பணபலம், அரசியல் பலம், போலீஸு, இது நீதிமன்றம், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது, அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது, சாதாரண ஒரு செல்வி ஸ்ரீமதியோடைய அம்மா, அவங்க சாதாரண ஆள், ரொம்ப சாதாரண. அவங்க பின்னாடி எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க? அவங்களே எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் பண்ணணும்? எதுக்காக பண்ணணும்? இதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோமா? மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? அதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு.
அந்த ஸ்கூலுக்கு என்ன என்ன இது இருக்குது, அது தற்கொலை பண்ணிக்கிச்சு அவ்வளோ. இது 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 ஒரு லாஜிக். ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே கொலை தான். இது கொலை தான், 100% கொலை தான்ன்றது நீங்களே இது பண்ணிட்டீங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணாம்? இன்னைக்கு கூட இவங்களோட இதுவை நீங்கள் வீடியோவை டிலீட் பண்ணியிருக்கீங்க, அது ஒன்று போதுமே. எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து அவன் நாய் மாதிரி கத்திக்கிட்டு என்னென்னமோ அசிங்க. அதான் வந்துட்டு ஒரு 2 புருஷன் 4 புருஷன், அந்த குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லை, இதெல்லாம் எதுக்கு? தேவை கிடையாதே. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? அப்போ நாங்க பார்க்குற ஆளுங்களுக்கு எங்களுக்கு தோணாது. என்ன தோணும்? ஐயோ இது ஏதோ ராங்கா இருக்கே. இல்ல, இது கொலை தான். ஏன்னா கொலை இவன் மேல தப்பு இல்லைன்னா ஏன் இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான்? செல்வி பின்னாடி ஏன் வரணும்? அவங்க சாதாரணமான ஆளு. அவங்க என்ன பண்ண போறாங்க? இன்னமும் நீதிக்காக வந்து பாவம் கத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? ஆனா யார் இது பண்ணாங்க? எந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு? எந்த ஒரு அரசியல்வாதி உதவி பண்ணா? எந்த போலீஸ் உதவி பண்ணுச்சு? எந்த நீதிமன்றம் உதவி பண்ணுது? அப்படிதான் அவங்க இருக்காங்க. அப்ப அவங்களை கண்டி நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவங்கள வந்து ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஏன் இருக்கு? ஏன்னா இது கொலைதான்னுட்டு ஆதாரத்தை மொத்தத்தையும் நீங்க காட்டிட்டீங்க. இனிமே என்ன தெரியுமா? இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி இந்த ஸ்ரீமதியோட கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது கேஸு. நீங்க தான் உள்ள போவீங்க, உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். ஏன்னா அதான் அன்னைக்கு ஒரு சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் பேசினா தெரியுமா? மொபைலை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, மொபைலை கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல. அதை மாதிரி நான் சொல்றேன், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா நீங்க உள்ள போறது உறுதி. அது நல்லா. ஏன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்னா உங்க தலையில நீங்க தான் மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்க. அதுதான் உண்மை. நீங்க தான் கட்டி கொடுத்தீங்க, உங்களை நீங்களே கட்டி கொடுத்துட்டீங்க. அது அவ்வளவுதான். அப்படின்னும் போது இது கோர்ட்டுக்கு போனா அவ்வளவுதான், முடிஞ்ச கேஸ். அதுக்கு நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, செல்வி இதை விட்டு ஓடணும், செல்வியே விரட்டணும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப நம்மளுக்கு இது. ஏன்னா இது கோர்ட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், நம்ம கண்டிப்பா தண்டனை உண்டு. ஏன்னா அதுக்கு தான் இது வந்து வரவிடாத, இது எந்த அளவுக்கு வந்து இதை இழுத்தடிக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ரெண்டாவது, இவங்களை விரட்டி விட்டா இவங்களே ஓடிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் உங்களால தப்பிக்க முடியும். கோர்ட்டுக்கு போய் உங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்களே ஆதாரம், உங்களுக்கு வேற எந்த ஆதாரம் இல்லை. நிறைய இடத்துல நீங்க இதை நிரூபிச்சுட்டீங்க. அதுக்கு மெயின் ஒருத்தனை பேச விட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? அவன் பேசினா பார்த்தீங்களா? அந்த மொத்த வீடியோவையும் ரீவைண்ட் பண்ணி திருப்பி பார்த்தாவே தெரியும் நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு. பார்த்தீங்களா? எந்த அறிவாளியிலும் உங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறா தெரியல. நிறைய விஷயம், இது நான் கம்மியாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் இருக்கு. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்க வாயாலேயே ஆளுங்களை வச்சு ஆளுங்களெல்லாம் இது பண்ணி செல்வியா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி நீங்க தான் கொலை பண்ணீங்கன்ட்டு சுத்தமாக சொல்லிட்டீங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. செல்விலாம் ஓடலாம் மாட்டாங்க. செல்வி நின்று இது நடந்தே தீரும். உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக. எந்த அரசியல்வாதியும் சரி, எந்த போலீஸும் சரி, அவங்கள நம்பி நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நீங்கள் அவங்கள நம்புனீங்கல்ல, அவங்கள தானே நம்பிட்டு இருக்கீங்க, அவங்கள தானே நம்புனீங்க. அவ்வளோதான், முடிஞ்ச கதை தான் அது. யாரும் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அதுதான் உண்மை. அதனால் உங்களுக்கு தண்டனை உறுதி. ஸ்ரீமதி ஜெயிப்பா. நியாயம் கிடைக்கும். பாப்பா மோகன் சார்கிட்டையும் சொல்கிறேன், சார் இவங்களுடைய விஷயங்களில் ஆரம்பத்திலேருந்து இவங்க என்னென்னலாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்களோ, என்னெல்லாம் பேசுனாங்களோ, அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் சார். அது ஒன்றே போதும், இவங்க தான் குற்றவாளின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து இவங்களை மீறவே முடியாது. அதை ரிவைஸ் பண்ணாவே போதும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு இவங்களே ஆதாரம், இவங்க தான் சாட்சி, இவங்க தான் ஆதாரம். இவங்களே எல்லாத்தையும் வெளியில் இது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும். அதுக்கு மெயின் அந்த உட்கார வச்சு பேசிட்டு இருந்தான் பார்த்தா, பல அந்த 1.5 வருஷமாக பேசி அந்த வீடியோவே போதும். அந்த ஆள் போட்ட வீடியோவே போதும்.
நிறைய இடத்துல இது கொலைதானிட்டு அந்தாலே சொல்லியிருப்பான், சொல்லாம சொல்லியிருப்பான். அதனால சொல்றேன் சார், எப்படியாவது நீங்க நீங்க அதான் சொல்றேன், உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களால தான் ஏதோ மழையாவது பெய்யுது உலகத்துல. நீங்க இவங்களுக்கு இந்த நீதியை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் சார். ஏன்னா